இந்த பள்ளிக்கூடம் காலேஜில் இந்த பேர் ஊரம் குறுப்பாக சேர்ந்து சண்டை விடுதாங்க. அதை தயவு செஞ்சு தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னமோ பண்ணாலும் இந்த பயலுங்க அடங்க மாட்டேங்க. என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், இவங்க மனநிலையை எப்படி மாற்றலாம் அப்படின்னு எல்லார்ட்டையும் கலந்து கட்டி கேட்டோம். பள்ளி மாணவர்களிடையே கடுமையான மோதல் ஏற்பட்டு வருகின்ற சம்பவங்கள் கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டு வருகிறது. மிகவும் வெட்கக்கேடான விஷயமாக இருக்கின்றது. எல்லாருமே பொறுப்புங்க. ஆகவே இதெல்லாம் நம்மெல்லாம் we are all guilty people. ஒவ்வொரு பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு உண்டான ஒரு கவுன்சிலிங் கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். அதை மாற்றணும்னு சொன்னால் கல்வி முறை முதல்ல மாறணும். போதை வசதிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள், பிடி சிகரெட் அடிக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஏன்னா இதெல்லாம் அந்த மாணவர் பார்ப்பான். சின்ன ஒரு விஷயம் நடந்தால் உடனே அது பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது பெரிய குழு ரீதியான ஒரு சண்டை என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பையனை திருத்தணும்னா வாத்தியாரும் அந்த பெற்றோர்களும் தான் சேர்ந்தாதான் திருத்த முடியும். அவங்களே தான் ஜாதி பெருமையை பேசி 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 பிள்ளைகளெல்லாம் அந்த படிக்கிற பிள்ளைகளை மைண்ட் வாஷ் பண்ணுறானுங்கண்ணே. ஆசிரியர்கள் கண்டிச்சா ஆசிரியர்கள் மேலே வழக்கு உள்ளது. கரெக்டாக எங்கே போகுது எங்கே வருது நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்டாக தாய் தகப்பங்க கண்காணிக்கணும். குழந்தைங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலே டீச்சர்ஸ் கிட்ட எல்லாருமே இப்போ சண்டைக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா? அந்த ஒரு விஷயம் மாற ஆரம்பித்த உடனே இங்கே மாணவர்களுக்கு அந்த பயம் அப்படின்றது ஒன்று போயிடுச்சு. பேரண்ட்ஸும் இதை கேர் பண்ணும். மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பையனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு வருங்காலம் நல்லா அமையும். ஏன்னா அறிவால் கலாச்சாரமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வீட்டில் இருந்தோ அவங்க இருக்கிற ஏரியாவில் இருந்தோ அவங்க பழகிக்கிறாங்க. ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூலுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி அவங்களுக்கு நடத்தினோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த பார்ஷாலிட்டி இல்லாமல் தடுக்கலாம். வாரம் மாணவர்களுக்கு இதற்கான ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தணும். மாணவர்களுக்கிடையே தூண்டி விடுபவர்களை காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெட்டுறது, குத்துறது, போகிறது சாதாரணமாக வர்றது அது திரைப்படங்களுக்கு சாத்தியப்படும். ஆனால் நாட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் இது ஒத்து வராது. தங்கள் தாய் தகப்பனுடைய உண்மையான கஷ்டத்தை உணர்ந்து படிப்பை மட்டுமே கவனம் செலுத்துவார்களே ஆனால் நிச்சயமாக கலாச்சார சீரழிவுகள் வராது.